ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏங்க நீங்க ஏங்க எழுந்திருக்கிறீங்க? ரெஸ்ட் எடுங்க. இப்ப எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல. டிவோர்ஸ் வர வரைக்கும் என்ன நிம்மதியா கூட இருக்க விட மாட்டியா? நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி ஜோன்ல தாங்க பண்றேன். ஹஸ்பண்டாலாம் இல்ல. நீங்களே சொல்லுங்க. உங்க வீட்டுல என்னை பத்தி எதுவுமே தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க நீங்க சொன்னதும், நீங்க டிவோர்ஸ் கேட்ட உடனே நான் சரின்னு தானே சொன்னேன். அப்புறம் என்னங்க, நம்ம 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்கோங்க. நம்ம தான் ஒருத்தர் மாத்தி மாத்தி உதவியா இருந்துக்கணும். உன் உதவி ஒன்னும் உனக்கு தேவையில்லை. உன் வேலை என்னவோ அது மட்டும் பாரு. என்ன பாத்துக்க தெரியும். ஏங்க உடம்பு முடியாத நேரத்துல எதுக்குங்க இவ்வளவு கோவம்? நீங்க ரெஸ்ட் எடுங்க. டேபிள் மேல மெடிசன்ஸ் இருக்கு, அப்புறம் பிரெட், சுடு தண்ணி எல்லாமே இருக்கு. குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப முடியலன்னா சொல்லுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம். ஆபீஸ்ல இருந்து ஒரு கால் வருது, ஒரே நிமிஷம் வந்துடுறாங்க. ஹலோ, சொல்லுங்க சார். எங்க கார்த்திக் இருக்கீங்க? வீட்டில் சார். ஒய்ஃபுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால நான் அவங்கள பார்த்துக்கணும். இன்னைக்கு என்னால் ஆஃபீஸ்க்கு வர முடியாது சார். லீவ். இப்போ சொன்னா எப்படி கார்த்திக்? ப்ராஜெக்ட் முடிக்கலன்னு கிளைண்ட் ஃபோனுக்கு மேல ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்றது? சார் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை சிச்சுவேஷன். என் ஒய்ஃபுக்கு நான் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறேன். நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து வேலை பார்க்க சொல்கிறீங்க. எனக்கு என் ஒய்ஃப் தான் சார் முக்கியம். அவளை விட நான் பண்ணுற ஒர்க் ஒன்று எனக்கு முக்கியம் இல்லை. நான் இல்லைன்னா கூட அந்த ப்ராஜெக்ட் ஆஃபீஸில் இருக்க வேற யாரும் முடிச்சுப்பாங்க சார். ஆனால் என்னையே நம்பி வந்த என் ஒய்ஃபுக்கு என்னை விட்ட வேற யார் சார் இருக்கா? கார்த்திக், இப்போ ஃபைனலா நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் நாளைக்கு தான் சார் ஆஃபீஸ்க்கு வருவேன். என்னால் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வர முடியாது. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே தான் சார். எனக்கு இந்த ஆஃபீஸ் இல்லைனா வேற ஆஃபீஸ்க்கு போவேன். ஆனால் எனக்கு என் ஒய்ஃப் தான் சார் முக்கியம். சரிங்க கார்த்திக், நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வந்த ஃபர்ஸ்ட் வேலையா அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை முடிக்கிற வேலையை பாருங்க. சரிங்களா? ஓகே சார். ஏன் பாத்துங்க, பார்த்து பொறுமையா குடிங்க. குழந்தையாங்க நீங்க. இந்தாங்க இந்த டேப்லெட் போடுங்க, குடிங்க. நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, எல்லாமே சரியாயிடும். கொடுங்க கொடுங்க.